வணக்கம் நட்புகளே. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாததுனால ஒரு 10 நாட்களாக தொடர்ச்சியாக வீடியோ போட முடியல. தொடர்ச்சியாக தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்முடைய பயனுள்ள வீடியோஸ்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நிறையா புதிய சப்ஸ்கிரைபர்கள் வந்து நிறையா வந்திருக்காங்க. அதனால் வந்து பேசிக்காக பிகினர்ஸ் புதிதாக பழகுபவர்கள் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸோடைய பேட்டர்னை வந்து பேக் டு ஃப்ரண்ட் அப்படியே வந்து பார்ட்டாக பார்ப்போம். ஸோ அதற்கு முன்பாக வந்து ஏற்கனவே நம்ம நிறைய உப்புகள் வந்து இந்த ஸ்கேல்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்போ புதிதாக வடிவமைக்கப்பட்டது பெண்களுக்காக பிரத்யேகமாக இந்த ஸ்கேலு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு, சுடிதாரு எல்லாத்துக்குமே வந்து பேக்கு, ஃப்ரண்ட் ஆம்கோல், கை ஆம்கோல் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக கட் பண்ணலாம். புதிதாக பழகுபவர்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வேலை செய்கிறவங்களுமே கூட இந்த கையினுடைய ஆம்கோல் பார்ட்டு, பேக் ஃப்ரண்ட் ஆம்கோல் பார்ட்டு இது எல்லாமே இந்த வடிவங்கள் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான பொசிஷனில் இருக்காது. அளவுகள் எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு 16 இன்ச்சு ஆம்கோல், 15 இன்ச்சு ஆம்கோல் அப்படின்னா அளவு சரியாக இருக்கும். பட் இடைப்பட்ட அந்த கர்வுகள், அந்த ஃப்ரண்ட்டு பேக் அந்த கர்வ் எடுக்கிறது, இந்த கவார் தட்டு எடுக்கிறது, இதிலெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ்கள் வந்து இருக்கும். கை பார்க்குறதுக்கு அழகாக கட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூடி வந்து எக்ஸஸாக இருக்கும். அது எல்லாமே வந்து இப்போ 15 இன்ச்சு ஆம்கோல், 16 இன்ச்சு ஆம்கோல்னா அந்த அளவுகளை நீங்கள் சரியாக வச்சுட்டு இந்த ஸ்கேலை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே இது ஒரு 70% வந்து அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கும். மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்கேல் வந்து இதிலே வந்து உங்களுக்கு இன்ச்சஸ் எல்லாமே இருக்கும். 13 இன்ச் வரை இருக்கும். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த இதில் இருக்க இன்ச்சு எல்லாமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படி ஒரு சிறப்பாக இருக்கும். இது லேடிஸ்க்காக. இதே மாதிரி லேடிஸ்க்கு சுடிதார் எல்லாமே வந்து சுடிதார் ஒர்க்கு, ப்ளவுஸில் சைடு, கையினுடைய அளவுகள் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஸ்கேல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பெண்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக ரெடி பண்ணப்பட்டது இந்த 2 ஸ்கேலுமே. இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ கட்டிங்ஸ் வீடியோ எல்லாமே பார்ப்போம், அதில் பார்க்கலாம். அதுபோக பிரத்யேகமாக நம்ம இந்த ஸ்கேல்கள் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருவோம். ஆண்களுக்கான அனைத்து உடைகளுக்குமே வந்து மிக அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு ஆம்கோல் கட் பண்ணும்போதும் சரி, இப்போ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அந்த அக்ராஸ் செஸ்டினுடைய சுருக்கங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து இது எடுத்துரும். என்ன அளவு தேவையோ எல்லா அளவுகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் வந்து நாம் இதை வந்து வடிவமைச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் நீங்கள் ஷர்ட்டில் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பொறுத்துக்கூடிய அளவில் வந்து கையினுடைய கட்டிங்க்கு வந்து கைக்கு வந்து உங்களுடைய பேக் பார்ட்டு, இதோட ஃப்ரண்ட் பார்ட்டு இது எல்லாமே கை வந்து ஆம்கோல் கட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்கேல். ஸோ அப்போ ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட்டுக்கு வந்து இது ரெண்டும் வந்து நீங்கள் ஷர்ட்டுக்கு வந்து பயன்படுத்தலாம். மிக அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டோட ஃப்ரண்ட் ஃபோர்க்கு அதே மாதிரி பேக் டூம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்கேலை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் 2 ஸ்கேல் இருக்கும். அதுபோக பேண்ட்டு, ஷர்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல் ஸ்கேல் இருக்கும். அந்த எல் ஸ்கேல் வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஷோல்டருடைய கிராஸ் ஆகட்டும், அந்த பேக் தட்டு கட் பண்ணும்போது அந்த கிராஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேண்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும், ஷர்ட்டுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ வேலை பார்க்கும்போது ஸ்பீடாக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்கேல் வந்து நமக்கு கை கடக்கமாக 2 அடி லென்த்தில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்ச்சஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அளவு வைக்கும்போது இந்த ஸ்கேலில் இருக்க அளவுகளையே பயன்படுத்திடலாம். அந்த அளவுக்கு இது மிக 100% இதனுடைய இன்ச் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது மல்டிபர்பஸ் உங்களுக்கு பேண்ட்டுக்கு, ஷர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேண்ட்டினுடைய இடுப்புக்கு, காலுக்கு நம்ம அந்த பெண்டுகள் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டுக்கும் சரி பேண்ட்டுக்கும் சரி இந்த இருக்கக்கூடியதில் இந்த பெண்டு வந்து ஒரு பேண்ட்டு கட் பண்ணும்போது பாட்டத்தில் இருந்து அந்த மேலே ஃபோர்க் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஷேப் வந்து எல்லா பேண்ட்டுகளுக்குமே வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வந்து இதை கரெக்டாக வடிவமைச்சிருப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேண்ட் எல்லாமே இதை வச்சு கட் பண்ணி செக் பண்ணி எல்லாமே பார்த்து பேண்ட் ஃபிட்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஸ்கேலும் வந்து பயன்படும். ஆண்களுக்கு வந்து 4 ஸ்கேல்கள், இது 2,
பேண்ட்டுக்கு வந்து பிரத்யேகமாக, ஷர்ட்டுக்கு வந்து இந்த 2 ஸ்கேலுமே வந்து ஷர்ட்டுக்கு. இந்த ஸ்கேல் எல்லாம் வேணுங்கிறவங்க ஆர்டர் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறையா வாங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது வந்து அப்டேட்டாக இருக்கக்கூடிய கட்டிங்க்கு ரொம்ப துல்லியமாக வந்து பார்த்து இந்த ஸ்கேல்லாம் வடிவமைச்சிருக்கிறோம். ரொம்ப அழகாகவும் இருக்கும். வேலை செய்கிறதுக்கும் வந்து கையில் வச்சு வேலை செய்யும்போது நல்லா ஸ்பீடாக வந்து பார்க்குறதுக்கான உதவிகள் இருக்கும். ஒரு கட்டிங் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம கடையில் நிறைய பேருக்கு வந்து கடைகளில் கட்டிங் மாஸ்டர்கள் இருப்பாங்க. நம்மளுடைய நம்ம ஃபார்முலா படி கட்டிங் பண்ணக்கூடிய விஷயங்களை என்னதான் சொன்னாலும் வந்து அதில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கேல்களை பயன்படுத்தும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையும் ஸ்பீடாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஃபினிஷிங்கும் தேவையான அளவுகளை அது மிகச்சரியாக வந்து அந்த ஸ்கேலுடைய வடிவமைப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்கோல் ஷேப்லாம் கிடைச்சிரும். ஸோ தேவைப்படுபவர்கள் பயன்படுத்துங்க. இப்போ இந்த ப்ளவுஸினுடைய ஒரு பேக் பார்ட்டு எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு ப்ளவுஸினுடைய பேக்கு புதிதாக பழகுபவர்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஃபார்முலா தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கீழே வந்து பாட்டத்தில் மடித்து தைக்கிறதுக்கான ஒரு லைன். பேக்கோட சென்டர் லைன் கூட போட்டுக்கலாம். பேக் தட்டு தான் பண்ணுறோம். பேக்கோட சென்டர் லைன். ப்ளவுஸினுடைய ஹைட்டு நம்ம இங்கேருந்து என்ன ஹைட்டு தேவையோ அந்த ஹைட் வைக்கிறோம். 14 இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு. பேக்கோட நெக்கு டீப் நெக்கு 9.5 இன்ச்சு டீப் நெக்கு, மேலே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. அப்போ 10 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு நெக் பாயிண்ட்டுக்கு. இது நெக்கினுடைய லைனு, நெக்கோட லைன். செஸ்ட்டு 37, பஸ்ட்டு 38, வேஸ்ட் இடுப்பு 32, ஷோல்டர் 15. செஸ்ட்டு டிவைடட் பை 6, 6.25 1 பாயிண்ட். இங்கேருந்து 6.25 1 பாயிண்ட்டு மைனஸ் 1/4 இன்ச் 6 இன்ச்சு 1 பாயிண்ட். ஆம்கோல் லைன் வந்து அதே மாதிரி 6 இன்ச். செஸ்ட் லைனு ப்ளஸ் ஆம்கோல் லைன், செஸ்ட் ப்ளஸ் ஆம்கோல் லைன். ஆம்கோலுடைய லைன் இது. சின்ன ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டரு, 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3 இன்ச்சு. இங்கேருந்து 3 இன்ச்சு நெக் பாயிண்ட் இருக்குது. இங்கேருந்து 3.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு நெக் டீப் வச்சுருக்கோம். செஸ்ட் லைனில் வந்து இந்த லைன் நெக்கு லைன் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இந்த இடம். இங்கேருந்து 2க்கும் சென்ட்ரு. நெக் ரவுண்ட். பேக் பார்ட் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். 3 இன்ச்சு இங்கேருந்து 3 இன்ச்சு. நம்ம 2 மந்த் கோர்ஸில் எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்ருக்குறோம்.
10வது பேட்ச்க்கு வந்து புக்கிங் ஆகிருக்கு, பண்ணிகிட்ருக்குறோம். இன்னொரு 3 வீக்கில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. 10th பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 37 டிவைடட் 4 9.25 9.25 ப்ளஸ் இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. இடுப்பு 32 டிவைடட் 4 8 ப்ளஸ் 1 9. இங்கேருந்து 9 ப்ளஸ் 1.5 10.5. சைடு ஸ்டிச்சிங்கானது. ஆம்கோலுடைய ஹைட்டு இங்கேருந்து 6 இன்ச்சு 1 பாயிண்ட் ஹைட்டு ப்ளஸ் 3 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு கீழே. அக்ராஸ் செஸ்னுடைய இடம் ஆம்கோல் இங்கேருந்து செக் பண்ணிக்கணும். ஆம்கோல் வந்து செக் பண்ணி கட் பண்ணணும் எப்போவுமே. ஆம்கோல் 16.5 டிவைடட் டு 8.25. இங்கேருந்து 8.25 இருக்கான்னு பார்க்கணும். எட்டு இன்ச்சு இருக்குது, 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இந்த 1/4 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்கோட டீப் ப்ராடு அதிகமானதுனால இந்த நெக் பாயிண்ட் இங்கே தள்ளும்போது ஆம்கோலினுடைய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால இந்த லென்த் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த நெக்கை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த அக்ராஸ் செஸ்டில் இந்த ஆம்கோலை கரெக்டாக கொண்டு வர்றதுக்கு இந்த நெக்கினுடைய டீப் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆம்கோல் லைன் போட்டால் தான் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும். ஸோ அப்போ இங்கே ஏற்படக்கூடிய மாற்றம் இங்கேயும் ஏற்படும். அதை கரெக்டாக கவனிக்கணும். இங்கேருந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். தேவையான அளவு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ 8.25 உங்களுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். எட்டேகால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே ஆம்கோல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சு ஆம்கோல் கீழே இறங்காது. ஸோ அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆம்கோல் வந்து நார்மல் நெக்காக இருந்தால் அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து, இதே நெக்கு வந்து நார்மலான நெக்காக இருந்தால் இங்கே எடுத்திருப்போம். இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் வச்சு எடுத்திருப்போம். அப்போ இந்த நெக் பாயிண்ட் இங்கே தள்ளி வரும், அதே மாதிரி ஆம்கோல் பாயிண்ட்டு இங்கே தள்ளி வந்திருக்கும். அப்போ இந்த ஆம்கோல் மேலே இருக்க 6 இன்ச்சிலேயே கரெக்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து கவனிக்கணும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து அந்த அளவுகளுக்கு தகுந்தாற்போல் நெக்கினுடைய டீப்பை பொறுத்து இந்த ஆம்கோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே கவனிக்கணும். இப்போது 3 இதில் சென்ட்ரு 1.5 இன்ச்சு சென்ட்ரு, 1.5 இன்ச்சு சென்டரில் தான் நம்ம டாட் பாயிண்ட் எடுக்கணும். ஆம்கோல் எல்லாமே அது மாதிரி செக் பண்ணிக்கணும். பேக் டாட் வந்து இந்த மாதிரி எடுத்துடணும். நெக்கினுடைய டீப்பை பொறுத்து இந்த டாட்டோட இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பஸ்ட் வந்து 38 பஸ்ட்டு டிவைடட் பை 4 9.5, மேலே ஸ்டிச்சிங்க்கான அளவு 1/2 இன்ச்சு, அப்போ 10 இன்ச்சு 10 இன்ச்சு பஸ்டினுடைய இடம். பஸ்டோட இடத்துக்கு கீழே டாட் 1/2 இன்ச்சு கீழே தள்ளி டாட். இப்போ டாட் வந்து 1 இன்ச்சு டாட்டு, 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம், இங்கே 1/2 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச்சு டாட் இங்கே பண்ணிக்கணும்.
இங்கே 1/4 இன்ச்சு கீழே தள்ளி இங்கேருந்து கிராஸ் கொடுத்துக்கணும். நெக்கை பொறுத்து இந்த கிராஸும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பேக் அப்படியே கட் பண்ணிடலாம். புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக, ஏற்கனவே ப்ளவுஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய ஃபார்முலாக்கள், அதனுடைய மெத்தடுகள் தெரியாதவர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வகுப்புகளில் கலந்து கொண்டு இது மாதிரி மிகச்சிறப்பாக ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே கற்றுக்கலாம். ரொம்ப அற்புதமான வகுப்பு. 10வது வகுப்புக்கான முன்பதிவுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய ஃப்ரீ கிளாஸில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி அந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. மிக துல்லியமாக ஒரு ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுவது, டிஃப்ரெண்ட் பாடியாக இருந்தால் எப்படி கட் பண்ணுறது போன்ற அனைத்து நுட்பங்களுமே நம்முடைய வகுப்புகளில் வந்து மிக தெளிவாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்முடைய பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 37 செஸ்ட்டு, 38 பஸ்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு இந்த பேக்கை கட் பண்ணியிருக்கோம். ஆனால் கஸ்டமருக்கு இந்த 38ங்கிற இடத்துல 39, 40, 41, 42 இந்த மாதிரி வந்து அளவுகள் வந்து பஸ்டனுடைய அளவுகள் வந்து எக்ஸஸாக வரும். அப்போ இந்த பேக் தட்டை எப்படி கட் பண்ணணும், அதே மாதிரி இடுப்பினுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 32ங்க இடத்துல வந்து 30 இன்ச்சு வரலாம், 31 வரலாம். இந்த மாதிரி இடுப்பினுடைய அளவுகள் வந்து கம்மியாகும். இப்போ இதுவே 32 வந்து 33 வரலாம், 34 வரலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது ஒரு ஃப்ரண்ட்டில் அதனுடைய டாட் பாயிண்ட்டுகளை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அப்போ எல்லா ப்ளவுஸும் ஒரே மாதிரியான இந்த அளவுகளில் வராது இல்லையா. இப்போ 37 இன்ச்சு செஸ்ட், அப்பர் செஸ்ட் இருக்குன்னா 38 இன்ச்சு மிடில் செஸ்ட் இருக்கணுங்கிறது விகிதசம அளவின்படி ஒரு சரியான அளவு. ஆனால் இந்த மாற்றங்கள் வரும்போதெல்லாம் நம்ம கட்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்முடைய வகுப்புகள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போது ஆல்ரெடி நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே நிறைய போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த பேக்கை இதனுடைய ஃப்ரண்ட்டு ஒரு பிரின்சஸ் கட்டாக தான் கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பாகம் எப்படி கட் பண்ணுறோங்கிறத வந்து பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். இந்த ஸ்கேல் எல்லாமே லேடிஸ் ஒர்க்குக்கு. லேடிஸ்க்கு வந்து இந்த 2 ஸ்கேல்கள் வந்து லேடிஸ்க்கான ஸ்கேலு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே இந்த சைட் போர்ஷன் வந்து இந்த ஸ்ட்ரைட் கோடாக போட்டதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து பெண்டு ஸ்டேப்பாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைடினுடைய ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கெல்லாம் இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும். இந்த ஷேப்புகள் கொடுக்கறதுக்கு, இதே மாதிரி கையில் அந்த ஷேப் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஷேப் கொடுத்தும் கூட கட் பண்ணிக்கலாம். அப்போது ரொம்ப சைடில் ரிங்கிள்ஸுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஸ்கேல்லாம் யூஸ் ஆகும். இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். சைடு மார்க் பண்ணும்போது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக அதே மாதிரி வரும். இந்த சைடில் ரிங்கிள்ஸ் இல்லாமல் ப்ளவுஸ் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பிரின்சஸ் கட் பண்ணுறதுக்கெலாம் இந்த ஸ்கேல் ரொம்ப அருமையாக இருக்கும். சுடிதாரினுடைய சைடு ஷேப்பு எல்லாமே சுடிதாருக்கு, கை கட் பண்ணும்போது எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு, இதுக்கு எல்லாமே இந்த ஸ்கேல் ரொம்ப அருமையாக இருக்கும். தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸுக்கான அனைத்து விதமான வேலைகளும் செய்யும். ஒரு அண்டர் பஸ்ட் ஆகட்டும், கப் ஷேப் எடுக்கிறதுக்கு, கை கட் பண்ணுறதுக்கு எல்லாமே அடுத்தடுத்து நம்ம இந்த ஸ்கேலுக்கு ஒரு தனி டெமோ வீடியோவும் போடுவோம். இப்போ கட் பண்ணும்போது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கேல்கள் தேவைப்படுவர்களும் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் வந்து இதோட பிரின்சஸ் கட்டினுடைய பார்ட் வந்து பார்ப்போம். நன்றி நட்புகளே.